ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். இட் இஸ் யூஸ்டு டு பர்ஃபார்ம் அ ஆப்ரேஷன் ஆன் ஆப்ரண்ட்ஸ் ஆர் வேல்யூ ஆர் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வேல்யூ 10, 20 இந்த ரெண்டு வேல்யூவை என்ன சொல்லுவாங்க? ஆப்ரண்ட்னு சொல்லலாம், இல்லை வேரியபிள்னு சொல்லலாம். இந்த ரெண்டு வேல்யூக்கு சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் ஆகும், ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். ஆப்ரேட்டர்ஸில் வந்து சில டைப்ஸில் இருக்குது. என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்லலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்றது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்க்காக, அடிஷன் சப்ராக்ஷன் அதுக்கெல்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஆல்ரெடி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறதுக்கு பார்த்தோம் இல்லையா? சிம்பிளாக இப்போதைக்கு அது போதும். இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது, பார்க்கலாம். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா கம்பேரிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இதில் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறது. இப்போ 10 விட 20 வந்து பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கா, இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறதுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ன்றது மல்டிபிள் கண்டிஷனை வந்து கம்பேர் பண்ணுறது. ஓகேவா?